வணக்கங்க, நான் கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவை என்னுடைய குருமார்களை வணங்கி அவர்களோட ஆசியுடன் பதிவேற்றம் செய்கிறேன். நான் இன்றைக்கி நம்ம குருபவனுடைய வரலாறு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சூரியனுடைய வரலாறு, சந்திரனுடைய வரலாறு, புதனுடைய வரலாறு, செவ்வாயினுடைய வரலாறு இவங்க எல்லா வரலாறையும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம குருவோட வரலாறு பார்க்கலாம். இந்த குருவோட வரலாறுல சப்தரிஷியில் ஒருத்தரான ஆங்கிரசு மகரிஷியினுடைய மகன் தான் குரு. இவர் மிகவும் புத்திசாலி. சதுர்மறைகள், சகல சாஸ்திரங்கள், வேதங்கள், உபகரணங்கள் அத்தனைக்கும் இவர் தான் முதன்மையானவர். இதில் கரை கண்ட மனுஷன் எல்லாத்துக்குமே. இவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக தேவர்களுடைய இதில் இருக்கார். அவருடைய அரசவையில் இருக்கிறாரு. தேவகுரு இருக்கிற மாதிரி அசுரலோகத்தில் அசுரர்களுக்கு குருவாக சுக்கராச்சாரியார் இருக்கார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்றைக்குமே ஆகாத சண்டை போட்டே இருப்பாங்க. அதனால தேவகுருவும் அசுரகுருவும், தேவகுருவான குரு பகவான், வியாழன், பிரகஸ்பதி, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இவரும் சுக்கராச்சாரியாரான சுக்கரனும் ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்காட்டிக்கு அவங்க ரெண்டு பேரும் எதிரிலாவே இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் சண்டை வரும்போது குருபாவனுடைய ஆலோசனைகள் மூலமாக ஒரு 90% தேவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் சண்டை நடக்கும்போது. இதனால அசுரர்கள் அளவுக்கு அதிகமான இழப்படைகிறாங்க. அசுர குலமே நாசமாகுது. சுக்கராச்சாரியார் கொடுக்கிற அறிவுரையை ஏற்று செய்யற அளவுக்கு கூட புத்திசாலித்தனம் இல்லாம அசுரர்கள் இருந்தங்காட்டிக்கு, குருவுடைய ஆலோசனை சரியா செஞ்சங்காட்டிக்கு தேவர்களும், சுக்கராச்சாரியருடைய ஆலோசனையை முழுமையா செய்ய முடியாதங்காட்டிக்கு அசுரர்களும் தோத்து போறாங்க. இந்த அசுரர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்படியே போச்சுன்னா அசுர இனிமே அழிஞ்சு போயிடும் சொல்லிட்டு சுக்கராச்சாரியார் என்ன பண்றாரு, இமயமலை சாரல்ல போய் மிருத்திவியு சஞ்சீவினி மந்திரத்தை கத்துக்கணுங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல போய் மறைஞ்சு பல ஆயிரம் வருடங்கள் தவம் இருக்கிறதுக்காக போயிடுறாரு. பல வருடங்கள் போனதுக்கு அப்புறம் சுக்கராச்சாரியார் இங்க இல்லைன்னு தெரிஞ்சுட்டு குரு பகவான் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. இவரு இந்த காரணத்துக்காக தான் போயிருக்காரு. இந்த மந்திரத்தை வச்சு என்ன பண்ண முடியும்னா, செத்து போன பிணத்தை கூட உயிர் பெற முடியும். இந்த மாதிரி உயிர் பெற முடியும். இந்த வரத்தை சிவபெருமான் இருந்து இவர் வாங்கிட்டாருன்னா அவ்வளவுதான். தேவர்னு ஒருத்தர் இருக்க மாட்டேங்க, அத்தனை பேர்த்தையும் அவன் போட்டு தெளிவான் அப்படின்னு சொல்லி போய் தேவேந்திரன்கிட்ட போய் குரு பகவான் சொல்றாரு. இதை கேட்ட குரு தேவேந்திரன் ஐயோ முடிஞ்சே போச்சு அப்படின்ட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மிகுந்து பயந்துடுறாரு தேவேந்திரன். இந்த மாதிரி ஒரு தவத்தை பண்ணி ஒரு வரத்தை அவர் மட்டும் வாங்கிட்டாருன்னா இனி அசுரர்கள் அழிக்கவே முடியாதுங்கிறது முழுசா தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால அப்புறம் குருவும் தேவேந்திரனும் சேர்ந்து ஒரு சதித்திட்டம் போடுறாங்க. அந்த சதித்திட்டம் என்னன்னா, இவர் அந்த தவத்தை முடிச்சு அந்த வேள்வியை முடிச்சு அவர் வரத்தை வாங்கினா மட்டும்தானே இது நடக்கும், வாங்காம தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க எடுக்கிற யுக்தி தேவேந்திரனுடைய மகளை ஜெயந்தி. இவ தேவலோகத்தில் உள்ள அழகிக்கெல்லாம் அழகி, அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருப்பா. மிகவும் நளினமானவள், மிகுந்த அறிவுடையவள், மதிநுட்பமுடையவள், எடுத்த காரியத்தை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய ஒரு புத்திசாலியான பொண்ணு. அவளை அனுப்பிச்சுட்டு எப்படியாவது சுக்கராச்சாரியார் மயக்கி அந்த மந்திரத்தை கத்துக்க விடாம செஞ்சிரு அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் தன் மகளையே அனுப்பிச்சுடுறாரு சுக்கராச்சாரியார்ட்ட ஒரு பணிப்பெண்ணா ஜெயந்தி தேவேந்திரனுடைய மகள் வேலைக்கு சேர்றா.
மிகுந்த அழகி. இருந்தாலும் சுக்கராச்சாரியார் மிகப்பெரிய மனிதர். அவரை ஒரு இம்மி அளவு கூட இந்த ஜெயந்தினால் அசைக்க முடியல. அவர் கடும் தவம் பல ஆயிரம் மடங்கள் கடுதவம் இருக்கிறாரு. ஒரு பணிப்பெண்ணாக மட்டுமே பார்க்குறாரு. இவளுக்கு முடிஞ்ச எல்லா கைங்கரித்தையும் செய்கிறார். அவரை மயக்கிறதுக்காக காமனை வச்சு நிறைய பானங்கள் விட்டு இவளை அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரு மனுஷனை மயக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு கடைசியை இவன் தோற்று போயிடுறான். இவனால் சுக்கராச்சாரியாரை மயக்கவே முடியல. அவரும் தவம் இருந்து வரத்தை வாங்கிடுறார். வரத்தை வாங்கிட்டு அசுரலோகம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பும் போது பல ஆயிரம் வருடங்கள் ஆயிடுது இந்த வரத்தை அவர் வாங்கிறதுக்கு. இப்போ அசுரலோகத்துக்கு போகலாங்கும் போது அவருடைய காலில் போய் விழுந்து, உங்களை ஒரு கணவனாக நினச்சி என்னுடைய பணிவிடையெல்லாம் நான் செஞ்சேன், நான் இத்தனை வருஷமாக நான் செஞ்சேன், அதுக்கு பலனாக எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சிட்டு அழுகிறான். இந்த சுக்கராச்சாரியார் இதுக்கு என்ன பண்ணாரா, இதுக்கு முன்னாடி தனக்கு வரம் கிடைச்சிருச்சு, நான் புறப்பட்டு வரேன், அசுரலோகம் புறப்பட்டு வரேங்கிற செய்தியை அசுரலோகத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சதுக்கப்புறம் அவர் கிளம்பும் போது இவன் காலை பிடிச்சிட்டு அழுகிறான். அவளுடைய அழகில் மயங்காத சுக்கராச்சாரியார் அவளுடைய அழுகையில் மயங்கி விடுகிறார். சரி, தொலைஞ்சு போய் இத்தனை வருஷமாக எனக்கு பணியோட பல ஆயிரம் வருஷமாக பணியோட செஞ்சுட்டேன், என் மேலே ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படிங்கிறதுக்காக அவள் காலை பிடிச்சிட்டு கதாரணை காட்டிக்கு சரி ஓகேன்னு சொல்லி அவளை முறைப்படி திருமணம் செய்து அவளோட ஒரு 10 ஆண்டுகள் குடுத்தனம் பண்ணுறார். இந்த ஜெயந்திக்கும் சுக்கராச்சாரியாருக்கும் ஒரு மகன் ஒன்று பிறக்கிறாங்க. குழந்தை பிறந்த முன்னாடி ஜெயந்தி டாட்டா காமிச்சிட்டு ஓகே நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டாட்டா காமிச்சிட்டு தேவலோகம் போயிடுறார். ஜெயந்தி போனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த 10 வருட காலம் நம்ம கடமையை விட்டு தவறிட்டோம், நம்ம அசுரகுருவாக இருந்துட்டு இந்த இடத்துல இருந்துருக்கூடாது, வாங்கின உடனே நம்ம வரம் வாங்கின உடனே போயிருக்கணும்னு சொல்லி அப்போ தான் அவருடைய மதி தெரியுது. இவர் வரம் வாங்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்த உடனே குரு பகவான் என்ன பண்ணுறாரு, சுக்கராச்சாரியாராக வேடமிட்டு சுக்கராச்சாரியாராக மாறி 10 வருடம் அங்கே போய் சுக்கராச்சாரியாரோட போஸ்டிங்கில் உட்காந்துட்டார். உட்காந்து என்ன பண்ணுறாரு, அசுரர்கள் எல்லாத்தையுமே ஒரு கோழையாக மாற்றி சண்டை போடுறதுக்கே தகுதி இல்லாதவங்கள மாற்றி ஆப்போசிட் கேரக்டருக்கு கொண்டு வந்துடுறாரு. பல போதனைகள் செஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி கொண்டு வந்துடுறாரு. இந்த ஜெயந்தி விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் இவருக்கு புத்தி இவர் கிளம்பி வர்றாரு. இருந்தாலும் இவருக்கு இந்த இடத்துல குரு பகவான் நம்ம மாதிரியே இங்கே உட்கார்ந்து இத்தனை வேலை பார்த்துட்டு இருக்காருங்கிறது இவருக்கு தெரியாது. இவர் திரும்பி வந்த முன்னாடி அங்கே இருக்க அசுரர்கள்லாம் நம்ம குருநாதர் மாதிரி சுக்கராச்சாரியார் மாதிரியே ஒருத்தர் வேஷம் போட்டு கையில் குழந்தையோட நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க. அவரோட சண்டைக்கு போகிறாங்க, அவரை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. அவருக்கு இது ஏன் நடக்குது, நம்ம இவங்களுக்காக ஒரு 1000 வருஷம் போய் தவம் இருந்து நம்ம வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம், நம்மளையே இவனுக்கு மதிக்க மாட்டேங்கிறானுங்க, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற சுக்கராச்சாரியாரால் கணிக்க முடியாமல் அவருக்கு கடும் கோபம் ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வாங்கி வந்த வரம் உங்களுக்கு உதவாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. அவர் சாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறானுங்க, ஒரு சமயம் இவர் தான் நம்ம குருவோ இங்கே இருக்கிறவன் வேற ஆளோ அப்படிங்கிற எண்ணம் அவனை போட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்தில் இங்கிருந்து அசுரர்கள்லாம் அதாவது சுக்கராச்சாரியாராக இருந்த குருவை நோக்கி போகிறாங்க. சுக்கராச்சாரியார் இதை தன்னுடைய ஞான கண்ணால் மனக்கண்ணால் உணர்ந்துடுறாரு. உடனே அங்கேருந்து வெளியேறுகிறாரு. வெளியேறி நேராக தேவலோகம் போய் தேவகுருவை அங்கே போய் உட்கார்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது சுக்கராச்சாரியாருக்கு நம்மளுடைய உருவத்தில் இத்தனை நாளாக அசுரர்களை ஏமாத்திட்டு இங்கே ஒருத்தர் உட்கார்ந்து எல்லா காரியமும் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி.
ஆனால் கொடுத்த சாபம் தான், ஒன்றுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது. சுக்கராச்சாரியார் சொன்னதான் இனி அசுரர்களுக்கு அவங்களுடைய வரம் பலிக்காது அப்படின்னு சொன்னது தான் இனி பலிக்காமல் போயிடும். இதை போய் குரு அங்கே போய் தேவேந்திரன் சொல்கிறாரு. தேவேந்திரன் ஆஹா ஜெயிச்சிட்டோம்டா சாமி இப்படி ஒரு வாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நீ சுகபோக வாழ்க்கை வாங்கலாம், இனி நம்மளை அசுரர்கள் நம்மளோட சண்டைக்கு வரமாட்டாங்க, நம்ம சுகபோக வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகபோக வாழ்க்கைக்கு போயிடுறாரு. அந்த சுகபோக வாழ்க்கையில் தன்னுடைய குருவையே மதிக்காமல் அவமானப்படுத்துகிற அளவுக்கு போயிடுறாரு, அவமானமும் படுத்துறாரு. இதுக்கு முன்னாடி குருவனுடைய ஆலோசனைகளை மட்டும்தான் இந்த அரசவையை நல்லா ஆட்சி செஞ்ச முடிஞ்சுது, அசுரர்களை எதிர்த்து ஜெயிக்க முடிஞ்சுது, நம்ம நல்லா இருந்தோங்கிற எண்ணமே இல்லாமல் சுகபோகங்களில் தலைச்சு கம்பல்சரியாக அவர் விட்டுறாரு. குருவை மதிக்காமல் விட்டுறாரு. குருவை மதிக்காமல் விட்டங்காட்டிக்கு குரு கோபம் அடைஞ்சு, ஏண்டா உங்களுக்கு நான் இத்தனை வேலை செஞ்சு எல்லாம் பார்த்தேன், கடைசியில் என்னையே நீங்கள் மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என்னோட ஆலோசனை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சபையை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. சபையை விட்டு வெளியில் வந்துட்டு சரி ஓகே, சபையை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்திரனுக்கு, சபையை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்திரனுக்கு தெரியுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இத்தனை நாளாக வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு போயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குருகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்காக போகிறாரு. இவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணுறாரு, அருவமாக போயிடுறாரு, கண்ணுக்கே தெரியாத உருவமாக போயிடுறாரு. இப்படி போன முன்னாடி இவன் போய் நாடுங்க அங்கே இங்கே எல்லா பக்கமும் போய் அலைஞ்சு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாதங்காட்டிக்கு போய் பிரம்மாவை பார்த்து கேட்குறாரு. பிரம்மாவை பார்த்து கேட்டு, ஐயா சாமி இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க, அதனால நீங்கள் ஏதாவது எனக்கு உபயம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்ட முன்னாடி குரு விபர்ஜித் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கை காமிக்கிறார். விபர்ஜித்தை கை காமிச்சு இவரை நீ குருவா வச்சு சபையை நடத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் எப்படின்னா கொஞ்ச நாள் போக போக தான் தெரியுது தேவேந்திரனுக்கு அவர் அசுரர்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, தேவர்களுக்கு சப்போர்ட் பண்றதில்லை. இதையும் ஒரு வகையில் கண்டுபிடிச்சிடறாரு தேவேந்திரன். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, இப்படி எச்சரிக்கிறாரு, ஏன் நீங்கள் பண்ணுறது சரியில்லை, பிரம்மா சொன்ன கடைக்கு தான் உங்களை இங்கே உட்கார வச்சிருக்கிறேன், நீங்கள் அசுரர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தேவர்களை ஒதுக்குறீங்க, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் மறுபடியும் அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. அந்த விபர்ஜித்து ஒரு சூழ்நிலையில் விபர்ஜித்து மேலே கோவப்பட்டு அவருடைய வஜ்ராயுதத்தினால தலையை கட் பண்ணிடுறாரு. இந்த விபர்ஜித்து யாருன்னா துவஸ்டா மகரிஷியனோட மகன். இந்த துவஸ்டாவை பற்றியெல்லாம் நான் சூரியனுடைய வரலாறுலேயே டீட்டெயிலில் சொல்லியிருப்பேன் அவங்களாம் யார் என்ன ஏதுன்னு. துவஸ்டா பெரிய மகரிஷி, நம்ம பையனை கொண்டு மாட்டானே இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வேள்வி நடத்தி அந்த வேள்வியில இருந்து விருத்திகாசுரன் அப்படிங்கிற ஒருத்தரை வர வைக்கிறார் வேள்வியிலிருந்து. அவருக்கு என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, என் மகனை கொண்ட இந்திரனை கொன்னுடு அப்படின்னு சொல்லி அவர் துவஸ்டா முனிவர் கட்டளை கொடுக்குறார். இவர் இந்த மாதிரி வேள்வி நடத்தி இப்படி விருத்திகாசுரன் நம்மளை கொள்றதுக்கு வரான், அவனை எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியாது அப்படிங்கிறத இந்திரன் தெரிஞ்சுட்டு நேராக பிரம்மாட்ட போய் தஞ்சம் அடைகிறார். ஐயா சாமி விருத்திகாசுரன் இப்படி கொள்ள வராரு, நீங்கள் சொன்னால நான் இப்படி கொண்டுட்டேன், அதனால இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்ன முன்னாடி பிரம்மா என்ன சொல்கிறாரு, என்னால் அவரே எதிர்த்து சண்டை போட முடியாது, விருத்திகாசுரனை எதிர்த்து சண்டை போட முடியாது, நீ நேராக விஷ்ணுகிட்ட போ அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாரு. இவர் அடித்து பிடிச்சி நேராக பார்க்கடல் வர்றாரு, விஷ்ணுவை பார்க்குறாரு. அவர் காலில் ஐயா சாமி இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்ல, என்னால் முடியாது சாமி, ஆனால் உனக்கு நான் ஒரு உபயம் தரேன், இதை நீ செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்காக அவர் என்ன உபயம் கொடுக்குறாருன்னா, ததீசி மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருக்காரு. அவர் தன் தவ வலிமையால்
தன் முதுகெலும்பில் வந்து மிகப்பெரிய அளப்பற சக்தியை வச்சிருக்காரு. அவருடைய முதுகெலும்பை எடுத்து அதில் வஜ்ராயுதத்தை நீ செஞ்சு அதில் சண்டை போட்டீங்கன்னா அவனை ஜெயிச்சிடலாம். அவன் கூட என்னால் சண்டை போட முடியாது, அந்த மகரிஷியை போய் பாரு அப்படிங்க. அந்த மகரிஷி ரொம்ப நல்ல மனுஷன், எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய குணம் உள்ளவர். போய் கேட்ட முன்னாடி தன்னை உயர கொடுத்துட்டு முதுகெலும்பை எடுத்துக்க சொல்லி சொல்லிட்டாரு. இவரோ அந்த முதுகெலும்பை எடுத்து வஜ்ராயுதம் செஞ்சு அவரை கொலை பண்ணிடுறாரு. வித்தியாசனை கொண்டுடுறாரு. கொண்ட உடனே அரசவைக்கு போக முடியாது. ஏன்னா குருவை கொண்டங்காட்டிக்கு குருவாக இருந்த விபரஜித்த கொண்டங்காட்டிக்கு பிரம்மகத்தி தோஷம் அவருக்கு சேர்ந்துடும். இந்த பிரம்மகத்தி தோஷத்தோட போய் அவர் அரசவையில் உட்கார முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா இமயமலை சாரலில் போய் அவர் தவம் இருக்க போயிடுறாரு அந்த சாப விமோச்சனத்துக்காக. அந்த டைமில் இப்போ குருவும் கிடையாது, அரசனாகிய இந்திரனும் கிடையாது தேவசபையில். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மறுபடியும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் போய் ஐயா இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு பிரம்மாவை கேட்க, பிரம்மா ஒருத்தரை ஏற்பாடு பண்ணுறாரு. அவர் தான் நகுசன். நகுசனை தேவேந்திரனாக, தேவர்களுக்கு தலைவனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. நகுசன் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா அவர் சுகபோகங்களில் கழித்து வாழக்கூடியவர். அவர் இந்திரலோகத்திற்கு அத்தனையும் அனுபவிச்சுட்டு கடைசியாக தேவயானியை, தேவேந்திரனுடைய மனைவியான தேவயானி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவயானிக்காக போராடுறாரு. தேவயானி ஒரு பதிவிரதை. அவள் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி இது இப்போ வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருக்கிறா. இவன் தேவேந்திரன் ஆயிட்டான், தேவர்களுக்கெல்லாம் அரசன் ஆயிட்டான். இவளை பட்டத்தில் உட்கார வச்சு ஆகணும்னு சொல்லி அவனும் மிகுந்த முயற்சி பண்ணுறான். இவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இப்போ வேண்டாம் அப்பா அது இதுன்னு சொல்லி நழுவி போயிட்டே இருக்கான். அப்போ ஒரு சூழ்நிலையில் இவன்கிட்டருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி குரு பகவானை நோக்கி, குருவால் மட்டும்தான் இதுக்கு ஏதாவது சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு தவம் செய்கிறாங்க. அவர் வர்றாரு, தேவயானிக்காக அவர் வராரு. வந்து அவரும் தேவயானியை சேர்ந்து ஒரு திட்டம் வகுக்கிறாங்க. இந்த திட்டம் எப்படின்னா சப்த ரிஷிகள் எல்லாருமே வந்து, அதாவது இந்த ஒரு டேட் சொல்லி இந்த டேட்டில் நீ வா, நம்ம வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேவயானி. அது எப்படி வரணும்னா குறிப்பிட்ட டைம் ஒன்று கொடுத்து அந்த டைமில் சப்த ரிஷிகள் வந்து பல்லாக்கு தூக்க அந்த பல்லாக்கில் அமர்ந்து நீ வரணும் அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி சப்த ரிஷிகளை ரெடி பண்ணி பல்லாக்கு தூக்கி வைக்கிறான் இந்த நகுசன். தேவயானி கொடுத்த டைம் இந்த டைம்குள்ளே வரணும்னு சொல்லி சொன்னால் அந்த டைம் மீறி போயிடுமோ அப்படின்னு சொல்லி தேவ ரிஷிகள் தூக்கிட்டு வராங்க. அதில் ஒரு ரிஷி அகத்திய மகரிஷி. அகத்தியர் கொஞ்சம் கோழையாக இருப்பார். அவர்னால மற்றவங்களுக்கு ஈக்குவலாக வேகமாக நடக்க முடியாது. அது இவருக்கு ஈக்குவலாக தான் மற்றவங்க கொஞ்சம் மெதுவாக நடக்கணும். அதனால இவன் மேலே உட்காந்துட்டு பல்லாக்கில் உட்காந்துட்டு எத்துறான் அகத்தியரை. முதல் தடவை ஏற்றுறான் விட்டுறாரு, ரெண்டாவது தடவை ஏற்றுறான் விட்டுறாரு, மூணாவது தடவை ஏற்றுறான் அந்த பல்லாக்கிலேருந்து அவனை கீழே தள்ளி விட்டு போட்டு அடுத்தவனுடைய மனைவிக்காக என்ன நீ உதைச்சு என்று களங்கப்படுத்தின காட்டிக்கு நீ சர்ப்பமாக போவாய், சர்ப்பமாகி பாதாள உலகத்துக்கு போவாய் அப்படின்னு சொல்லி நகுசனை வந்து சர்ப்பமாக்கி பாதாள உலகத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு அகத்திய மகரிஷி. இதுதான் குருவோட பிளான். இந்த பிளான் முடிஞ்சு அதை தேவயானி நகுசன்றது தப்பிச்சிடுறாங்க. இதே டைமிங்கில் தேவேந்திர பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு இங்கே வராரு, திரும்பி வராரு. திரும்பி வந்து தேவசையில் சேர்றாரு. தேவகுருட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரையே மறுபடியும் குருவாக்கி நல்லாட்சி செய்கிறார். இதுதான் குருவுக்கு உண்டான ஒரு ஃபார்மெட் கதை. இந்த கதையில் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. என்னால் எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூவாக பாருங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கணும்னா இது வந்து ஒரு தொடர்ச்சியாகவே வரும். இது வந்து ஒரு பீட்டு கிடையாது, தொடர்ச்சியாகவே வரும். குரு பகவான் பற்றின கதை இது.
இதுக்கு முன்னாடி சூரியனோடது, சந்திரனோடது, செவ்வாயோடது, புதனுடையது எல்லாமே சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் ஜோதிடம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, தனி மனித ஜாதகம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த கதையில் உள்ள சூட்சுமை என்னென்னா, ஜாதகத்தில் குரு பகவானும் இருப்பார், சுக்கிர பகவானும் இருப்பார். குரு பகவானும் சுக்கிர பகவானும் கிட்டத்தட்ட ஈக்குவல் பவர் உள்ளவங்களாக இருந்தாலும் இவங்க 2 பேர்த்துக்குமே ஒத்து வராது. ஏன்னா இவர் அசுரகுரு, அவர் தேவகுரு. சில விஷயங்களை குரு தடுப்பார், சில விஷயங்களை சுக்கிரன் தடுப்பார். இந்த சூட்சமங்கள் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது அப்படிங்கிற சூட்சமெல்லாம் இனி இந்த விஷயங்கள் எல்லாமே பின்வரும் பதிவுகளில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் இந்த ஸ்டோரியை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, குருவுக்கு உண்டான ஸ்டோரி. இனி அடுத்த பதிவில் சுக்கிரனுக்கு உண்டான ஸ்டோரியை பார்ப்போம். சுக்கிரனுக்கு உண்டான ஸ்டோரி இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இந்த குருவோட ஸ்டோரியிலே வந்துருச்சு. இனி வரும் ஸ்டோரியில் சுக்கராச்சாரியரோட குழந்தையை பற்றின ஸ்டோரி வரும், அவருடைய வாழ்க்கையை பற்றின ஸ்டோரி வரும். அதனால் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.